தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்த விவரங்களை நம்மோடு பகிர்வதற்காக விவசாயிகள் சங்கத்திலிருந்து திரு காவேரி தனபாலன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். தனி வேளாண் பட்ஜெட் என்ற இந்த நோக்கம் என்பது நிறைவேறி இருக்கிறது. அப்ப 4வது வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதற்கென்று கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் விவசாயிகளை சென்றடைகிறதா? வணக்கம்மா. இதுவரைக்கும் 4வது பட்ஜெட் இப்போ வாசிக்கிறாங்க. வேளாண்மைக்கு ஒரு முக்கியத்துவம் என்பதற்கு ஒரு தனித்துணை பட்ஜெட் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. அந்த வகையில் இது வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம். ஏன்னா ஒரு முக்கியத்துவம் என்ன என்பது நமக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அறிவிக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் தமிழக அரசினுடைய அறிவிப்பு வேளாண்மை சார்ந்து என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா, இதெல்லாம் இருந்தால் பெரிய ஒரு நன்மை பயக்கும் அப்படிங்கிற வகையில் நாங்கள் விவசாயிகள் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் அதை எதிர்பார்க்கிறது. அந்த வகையில் முதலாவதாக ஆங்கிலேயர் காலத்துக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு அணைக்கட்டுகள் அப்படி புனரமைக்கிற பணிங்கிறது இது வரைக்கும் நடக்கலை. தூர்வாரும் பணிகள் நடக்கலை. எல்லா அணைகள்லையும் வண்டல் மண் படிந்து மேடிட்டு அளவுகளுக்கும் அதோட கொள் அளவுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. அது இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். 2வது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள் கட்டமைப்புக்கு தூர்வாரும் பணிகளுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம். ஏன்னு கேட்டிங்கன்னா, குறைவாக மேட்டூர் காவிரியினுடைய பற்றாக்குறை பிரச்சனையில் தொடர்ந்து பிரச்சனை நின்று கொண்டே இருக்கும்போது இந்த ஆறுகள் எல்லாம் செப்பனிடப்படணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு தூர்வாரும் பணிகள் ஒரு பெரிய அளவில் இதுவரைக்கும் நடக்கலை. அதனால் இந்த நிதிநிலை அறிக்கையில் அது மாதிரி ஒரு அறிவிப்பை நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 2வது, மிக முக்கியமாக தஞ்சையில் திருச்சியிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் பெருவழி தொழில் தடம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை 1000 கோடி அறிவிப்பில் போன ஆண்டு அறிவித்தாங்க. அதுக்கு போன ஆண்டு வரைக்கும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காத ஒரு சூழ்நிலையில் இந்த ஆண்டு அந்த பெருவழித்தட பகுதிகளில் தொழில்துறையை வளர்க்கறதுக்கான வேளாண்மை சார்ந்த கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கான நிதியை இந்த ஆண்டு ஒதுக்குவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதை தாண்டி வேளாண்மை சார்ந்த கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டமைப்பை மேம்படுத்துறது. ஏன்னா இன்னமும் 2030க்குள்ளார இந்த தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி என்பது டபுளை நோக்கி போகணும். 2 பங்கு ஆகலைன்னா உன் மக்களுக்கு உணவு கொடுக்க முடியாது. அப்போ கட்டமைப்பு பேரளவில் கட்டமைப்புன்னு சொன்னால் அது வெற்றி காணாது. இந்த கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான நிதி என்பது 2 பங்கு ஆகணும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த வகையில் கட்டமைப்புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 35% மானியம் மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து கொடுக்குறாங்க. ஆனால் அது மாதிரி கொடுக்கக்கூடிய தொகையில் ஜிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய வட்டி அந்த வரியே 18% போயிடுது. அப்போ அந்த 18% சேர்த்து மானியமாக வழங்கக்கூடிய அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதை தாண்டி விவசாயிகளுடைய மிக முக்கியமான கோரிக்கை, நிறைய சிக்கல்களை விவசாயிகள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. மழை வந்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? அது தனி பட்ஜெட்டில் தனி நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் முன்னாடியே கொடுத்துருக்குறோம். அதாவதுன்னா பேரிடர் கால நிவாரண நிதி அப்படிங்கிறது பட்ஜெட்லேயே ஒதுக்கணும். நீங்கள் மத்திய அரசை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. ஏன்னா இந்தியாவிலே இயற்கை பேரிடர் பாதிப்பில் 1வது இடத்துல இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், 2வது கடலூர், 3வது சிவகங்கை, இந்த 3 மாவட்டங்கள்லையும் தொடர்ந்து புயல் வரும், வெள்ளம் வரும், மழை வரும், காய்ச்சல் வரும், காவிரி தண்ணி பிரச்சனை வரும். அப்படிங்கிற காலகட்டத்தை தொடர்ந்து சந்திக்கும் போது அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் இதை மீட்டெடுக்கிறதுக்கான தனி நிதி பட்ஜெட்டில் அறிவிக்கப்படணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது தாண்டி இந்த பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை முன்பிருந்த அரசு அறிவிச்சுட்டு போயிடுச்சு. இவங்களும் 3 வருஷம் முடிச்சுட்டாங்க. ஆனால் பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்ததோட சரி இருக்க தவிர அதற்கான எந்த ஒரு நிதியும் சிறப்பு திட்டங்களும் அறிவிக்கப்படலை. அது இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நடப்பு ஆண்டில் இந்த மசாலா பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சரைப்பெட்டியினுடைய பொருட்கள் உச்சபட்ச விலையை வான தொட்டுட்டு, நீங்க பூண்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா உச்சபட்ச விலை, அதே மாதிரி மிளகாய் பாத்தீங்கன்னா 180 ரூபா வித்த விலை மிளகாய் இன்னைக்கு 250 ரூபா, 130 ரூபா வித்த மல்லி இன்னைக்கு 300 ரூபாய். இது மாதிரி அஞ்சாரப்பட்டை பொருள்கள் எல்லாமே உயர்ந்து போறதுக்கு காரணம் அதை பாதுகாக்கக்கூடிய பெட்டக வசதி நம்மள்கிட்ட தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு. அதுக்காக இந்த ஆண்டில் ஏசி குடோன் அப்படின்னு சொல்லக்கூடிய குளிரூட்டு வசதி உள்ள கிடங்குகள் அமைக்கப்படும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. மிக முக்கியமாக திமுக அரசினுடைய தேர்தல் அறிக்கையில்
குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. 3 ஆண்டுகள் முடிந்தும் பாத்தீங்கன்னா இயர் பை இயர் வருஷம் அந்த 50 பைசா 75 பைசா ஏற்றக்கூடிய நிகழ்வு தான் இருக்கு. அதனால இந்த நிதிநிலை அறிக்கையில 2500 சொன்ன வாக்குறுதியை இந்த ஆண்டு தமிழக அரசு தன்னுடைய வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக விவசாயிகளுடைய தொடர்ந்து பிரச்சனை நீங்க கேட்ட கொள்கையில மாற்றங்கள் ஏதேனும் செய்யப்படணும் அப்படின்ற கோரிக்கை இருக்கா? உறுதியா அதாவது எப்படின்னா காவிரியினுடைய ஒட்டுமொத்த நீர் பற்றாக்குறை நிலவும் போது கர்நாடக அரசு தன்னுடைய பட்ஜெட்ல மேகதாதுல அணை கட்டி தீர்வோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கும் போது தமிழக அரசு தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில காவிரியை மீட்டெடுப்பதற்கும் காவிரியினுடைய வழக்கை ஒழுங்குபடுத்தி நடத்துவதற்கும் காவிரியினுடைய உரிமை பங்கு நீர் சரியாக கிடைப்பதற்கான ஒரு திட்டமிடுதல், ஒரு தனி ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய மேற்பார்வையில இயங்குற அளவுக்கு இதை கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதையும் தாண்டி ஒட்டுமொத்த காவிரியினுடைய கிளை ஆறுகள் சொல்லக்கூடிய 40,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கக்கூடிய ABCD வாய்க்கால்கள், அதை தாண்டி ஏ வாய்க்கால்கள், பிரதான 39 ஆறுகளை செப்பனிடுவதற்கான சிறப்பு நிதி 5000 கோடியில இந்த அறிவிப்புல வெளியிடுவாங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னு சொன்னா இந்த கிடைக்கக்கூடிய குறைவான தண்ணீரையும் கடைமடை வரை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு ஒரு பெரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை நான் இந்த தேர்தல் அறிக்கையில எதிர்பார்க்கிறேன். இறுதியா என்னுடைய அறிவிப்பு என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னா இடர்பாடு என்பது தொடர்ந்து இனிமேல் நடந்துகிட்டே இருக்கு. பருவகால மாறுதல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகம் சந்திச்சு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரே நாளில் 3 சென்டிகிரேட் வெப்பநிலை உயர்ந்திருக்கு, ஃபாரன்ஹீட் உயர்ந்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் உயரும் சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் இருக்கக்கூடிய நெல்மணிகள் இந்த பருவகால மாறுதல்ல விளைச்சல் என்பது நாளுக்கு நாள் குறையக்கூடிய நிலையில அதை மீட்டெடுக்கிறதுக்கும் சந்தை வாய்ப்பு உள்ள நெல் ரகங்களை வேளாண்மைத்துறை கண்டுபிடித்து வெளியிடும். அதே நேரத்தில் இந்த காப்பீடுன்னு சொல்லக்கூடிய விவசாயிகளை காக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு வாழ்வளிக்கக்கூடிய இந்த காப்பீடு திட்டத்தை தனிநபர் காப்பீடுக்கு இணையாக அரசு மாற்றும். அதுக்கான அறிவிப்பை இந்த நிதிநிலை அறிக்கையில கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை என்பதை விட ஒட்டுமொத்தமாக இந்த பொருளாதாரத்தில் அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய அரசாக இருக்கக்கூடிய நிலையில அந்த பொருளாதாரத்தில் விவசாயம் சார்ந்த பங்களிப்பு என்பது மிக அதிகமாக இருக்கு. ஸோ இதுல எந்தெந்த இடங்கள்ல அதிக கவனம் செலுத்தினா அதுல விவசாயத்தோட அந்த பங்களிப்பை அதிகரிக்க முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? சுருக்கமான பதில். அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. அந்த வகையில மண் வளம் மீட்டெடுக்கப்படணும். முதல்ல மண் இல்லாம விளைவிக்க முடியாது. அப்போ மண் வளம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. அதுக்கு காரணம் கார்பனுடைய அளவு குறைஞ்சு போனதுதான். அப்படிங்கிற வகையில் இந்த மண் வளத்தை மீட்டெடுக்கணும், பசுந்தாளுர பயிர்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கான திட்டமிடுதல் ஒரு பெருந்திட்டத்தை தமிழக அரசு இந்த நிதிநிலை அறிக்கையில அறிவிக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏற்கனவே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள்ல கிட்டத்தட்ட 55% நிலப்பரப்பு விளைச்சலுக்கு லாயக்கற்ற தன்மை நோக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மயிலாடுதுறையில அந்த மாதிரி நிலைமை வந்திருக்கு, தஞ்சாவூர்ல வந்திருக்கு, திருவாரூர்ல வந்திருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக உணவளிக்கக்கூடிய ஒரு கேந்திர பகுதியிலேயே 55% நிலப்பரப்பு விளைச்சலுக்கு லாயக்கற்ற தன்மை நோக்கி தள்ளப்படுதுன்னு சொன்னா அதை மீட்டெடுக்கக்கூடிய பெருந்திட்டம் இந்த அரசாங்கம் அறிவிக்கணும். அதை இந்த பசுந்தாள் உரங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை இதுல கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகே, மண்வள மீட்பு என்பது மிக முக்கியமான பங்காக இந்த விவசாய பொருளாதாரத்தை அதிகரிப்பதில் பங்கு வைக்கும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு தனபாலன். அதை விட நன்றி.